இந்த வாரம் முழுக்க உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில தோல் பராமரிப்பிற்கான தோல் பாதுகாப்பிற்கான உணவு வகைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு கடைசியா என்ன உணவுப் பொருள் பார்க்க போறோம், அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு சொல்றதுக்காக நம்மிடையே சித்த மருத்துவர் செல்வ சண்முகம் ஐயா இருக்கிறாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த வாரம் முழுக்க பல வகையான ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு உணவுப் பொருட்களை நம்ம அதை வச்சு ஒரு செய்யக்கூடிய டிஷ்ஷையும் பார்த்துட்டோம். இன்னைக்கு கடைசியா என்ன பார்க்க இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற பொருள் வந்து துளசி. துளசியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். துளசி அப்படின்னாவே நம்ம அதை சளிக்காக தான் பயன்படுத்துவோம். இதை எப்படி நம்ம உணவுப் பொருளா எடுத்துக்கிறது? பொதுவா துளசி அப்படின்னாலே சளிக்கு பயன்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது பரவலா மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து. ஆனா துளசி வந்து சளி மட்டும் இல்லாம பலவிதமான நன்மைகள் அதுல இருக்குது. குறிப்பா நம்ம தோலுக்கு அப்படின்னு நம்ம பாக்குறதுனால என்னென்ன தோல் சம்பந்தமான நன்மைகள் துளசியில இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கிறோம். முதல்ல வந்து துளசி வந்து ஒரு உடம்புல நச்சு நீக்கி, ஏற்கனவே நம்ம பார்த்திருந்த மாதிரி அப்படின்னாவே தோலுக்கு வந்துரும். இது வந்து நுண்கிருமிகளை நீக்குது, ஆன்டி பாக்டீரியல். அடுத்தது வந்து ஆன்டி ஃபங்கல், தோலில் இருக்கக்கூடிய பூஞ்சை காளானை நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த துளசிக்கு உண்டு. அதே மாதிரி தோல்ல பாதிக்கக்கூடிய உள் நோய்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் துளசிக்கு உண்டு. இதெல்லாம் நிறைய உண்டு. ஆன்டிசெப்டிக், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல்னு நிறைய விதமான நன்மைகள் நம்ம அதில் இருந்தாலும் இதெல்லாம் விட முக்கியமா நம்ம இன்னைக்கு பார்க்கறதுக்காக எடுத்திருக்கக்கூடிய அந்த துளசி அப்படிங்கிறதுக்கான முக்கியமான நன்மை என்ன அப்படின்னா, மன அமைதிக்காக தான் நம்ம இந்த துளசியை நம்ம எடுத்திருக்கோம். இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கக்கூடியதுல முக்கியமான வேலைப்பளு காரணமாகவோ அல்லது பல விதமான புற காரணங்களாலோ மனம் பாதிக்கப்பட்டு, அந்த மனம் பாதிக்கிறதுனால அதை தொடர் உடல் நிகழ்வுகளால், உடல்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள்னால தோல் சுருக்கம் ஏற்படுது. முக்கியமா ஸ்ட்ரெஸ், அதாவது எதிர்பார்க்கறது வேகமா செஞ்சு முடிக்க முடியலன்னு நினைக்கிற போது ஒரு விதமான ஆன்சைட்டி வருது. நினைச்சது நடக்கலை அப்படிங்கிறதுனால ஒரு டிப்ரெஷன். இந்த ஆன்சைட்டி, டிப்ரெஷன் ரெண்டையுமே நீக்கக்கூடிய ஆற்றல் துளசிக்கு உண்டு. அப்படிங்கிற முறையில இந்த துளசியை நம்ம பயன்படுத்துறது மூலமா மனம் சம்பந்தமான நோய்களை நீக்கிறதன் மூலமாக தோலை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் இந்த துளசியில இருக்குது. அப்படிங்கிறதுக்காக துளசி இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இந்த துளசியை வச்சு நம்ம என்ன உணவுப் பொருள் செய்ய போறோம்? இது உணவுன்னு சொல்ல முடியாது. இது அன்றாடம் நம்ம சாப்பிடக்கூடிய பொருளாகவும் இருக்கிறதுனால இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ரெண்டு விதமான கலவையை நாம வந்து செஞ்சிடலாம். ஒண்ணு வந்து ரொம்ப எளிமையா துளசியை நிழல்ல காய வச்சு அதை பொடி பண்ணி அதோட 8ல் 1 பங்கு அளவுக்கு மிளகை பொடி பண்ணி சேர்த்து உள்ள சாப்பிட சொல்ல போறோம். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த துளசி இலைய அப்படி பச்சையா இருக்கும் போதே அப்படி பச்சையாகவும் போடலாம், அல்லது சாறு எடுத்தும் நாம நல்லெண்ணெயோட சேர்த்து காய்ச்சி ஒரு துளசி தைலமும் செஞ்சு காட்டிடலாம். உள்ளுக்கும் இந்த பொடியை சாப்பிட்டுட்டு வெளிப்புறமா அந்த தைலத்தையும் பயன்படுத்துறது மூலமா தோலை எப்படி பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற நன்மைகளை நம்ம அப்புறமா செஞ்சு முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு நம்ம அந்த விஷயங்களை சொல்லலாம். பொதுவாவே தோலுக்கு அப்படின்னாவே வெளியே தேய்க்கிறதுக்கான ஒரு பொருள் தான் அப்படின்னு நினைப்போம். ஆனா இந்த வாரம் முழுக்க நம்ம உள்ளுக்குள்ள சாப்பிடுற உணவுப் பொருட்கள் எந்த அளவுக்கு தோலுக்கு பலனுள்ளதா இருக்குதுன்னு பார்த்தோம். ஆனா இறுதி நாளான இன்னைக்கு நீங்க வெளியே தேய்க்கிறதுக்கும் ஒரு எண்ணெய் தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை பார்த்துட்டு வரலாம். சரி. இன்னைக்கு துளசியை வச்சு நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய, பயன்படுத்தக்கூடிய 2 பொருட்களை செய்ய போறோம். பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே. இந்த வாரம் முழுக்க மேனி பராமரிப்பிற்கான பல உணவு வகைகளை உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது துளசி. துளசி அப்படின்னாலே அது ஒரு பியூர், அது கோவில்லையும் வீடுகள்லையும் இருக்கும். அந்த துளசி மாடத்தை சுற்றி வரும்போது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த காற்று பல நோய்களை தீர்க்கக்கூடியது அப்படின்னு நம்புகிறாங்க. அந்த துளசியை உள்ளும் புறமும் எடுக்கும்போது அது உடல் ஆரோக்கியத்திற்கும் நம்ம அழகிற்கும் பல வகையான பலன்களை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் அந்த துளசியை வச்சு சின்ன சின்ன டிப்ஸ் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அது என்னென்னு பார்க்கலாமா? துளசி இலைகளை பறித்து காய வச்சு பொடியாக்கி அதோட மிளகு பொடியையும் சேர்த்து டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது நம்ம வயிற்றை அது சுத்தம் பண்ணும். நம்ம வயிறு சுத்தமாக இருந்தது அப்படின்னா நம்ம ஸ்கின் நல்ல க்ளோ கிடைக்கும். அந்த வகையில் துளசியை நம்ம டெய்லி சாப்பிட்றது நல்லது. மிளகு பற்றி சொல்லும்பொழுது எப்படிப்பட்ட விஷத்தன்மையையும் முறிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதோட இந்த துளசியையும் சேர்த்து நம்ம சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக நம்ம ஸ்கின்னுக்கு ஆரோக்கியமான பலனளிக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். இப்போ துளசி சாப்பிட்றத பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ துளசியை மேனிக்கு மேலே எப்படி தடவி ஸ்கின்னை க்ளோ ஆக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது துளசியை வச்சு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ கடாய் காஞ்சிடுச்சு. இதில் கொஞ்சம்
நல்லெண்ணெயை விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் காஞ்ச உடனே நம்ம ஏற்கனவே பறித்து வச்சிருக்கிற சுத்தம் பண்ணி இருக்கிற துளசியை அதில் போடுங்க. அந்த துளசியும் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகி திக்காக வர்ற வரைக்கும் காய்ச்சணும். இந்த நல்லெண்ணெயோட பலன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சூடாக இருக்கிற உடம்புக்கு இந்த நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிக்கும்போது அவங்களோட உடல் குளிர்ச்சி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சில பேரோட உடம்பு வந்து கொஞ்சம் குளுமையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த நல்லெண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணி உடம்புல தேய்க்கும் போது அவங்களுக்கு கோல்டு பிடிக்கவே பிடிக்காது. அந்த விதத்தில் துளசியையும் இந்த நல்லெண்ணெயையும் சேர்த்து இந்த மாதிரி பண்ணி இதையும் நம்ம உடம்புல தேய்ச்சிக்கும் போது நம்ம ஸ்கின்னும் நல்லா க்ளோ ஆகும். துளசியும் நல்லெண்ணையும் நல்லா சேர்ந்து ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை நிறுத்திடலாம். நிறுத்திட்டு ஆற வச்சுட்டு நம்ம சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை உடம்புல தேய்ச்சி குளிக்கும் போது ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும் அப்படிங்கிறத நம்ம டாக்டர் ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காங்க. அவர் இதை பற்றி இன்னும் என்ன டிப்ஸ் சொல்கிறாரு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். துளசி பொடி, துளசி எண்ணெய் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர், இப்ப துளசி பொடி தயார் செஞ்சோம், துளசியில எண்ணெயும் தயார் செஞ்சிருக்கிறோம். இதுல இருக்கிற மருத்துவ பலன்கள் எப்படி, இதை நம்ம எப்படி உட்கொள்ளலாம்? இப்ப செஞ்சிருக்கிற பொருட்கள் வந்து ஒண்ணு துளசி பொடி. இந்த துளசி பொடியை வந்து அரை தேக்கரண்டி, அதாவது 2 கிராம் அளவுக்கு தேன்ல கலந்து உள்ளுக்கு நாம சாப்பிட்றது மூலமாகவும், இந்த துளசி எண்ணெயை வாரத்துல ஒரு நாள் உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் தேய்ச்சி குளிக்கிறது மூலமாகவும், அதாவது இந்த தேய்ச்சி குளிக்கும் போது கண்ணு, காது, மூக்கு, நவ துவாரங்கள்லையும் இந்த எண்ணெய் வந்து முழுமையா ஊறணும். ஊற வச்சு அந்த குளிக்கிறதன் மூலமாகவும் இந்த தோல் பராமரிப்புக்கு உதவியா இருக்குது. நீங்க பொதுவா அந்த கோயில்கள்ல எல்லாம் வந்து துளசி தீர்த்தம் கொடுக்கறத நீங்க பார்த்திருப்பீங்க. துளசியை போட்டு அந்த தண்ணி நம்ம வந்து ஒரு தீர்த்தமா குடிச்சு அதை குடிக்கிறத பார்த்திருப்போம். அந்த துளசி தீர்த்தம் அங்க குடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை தாண்டி அதுல வந்து ஆரோக்கியம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கோயில்களுமே ஒரு ஆரம்ப சுகாதார நிறுவனங்களாக, நிலையங்களாக பழங்காலத்தொட்டே வந்துட்டு இருக்கு. அந்த விதத்துல இந்த துளசி அப்படிங்கிறது வந்து அந்த கோயில்ல கொடுக்கக்கூடியது நம் உடல் நலம் குறித்து தான் அந்த இடத்துல அங்க கொடுக்கப்படுது. அங்க கொடுக்கறது மூலமா அதை நம்ம குடிக்கிறது மூலமா ஒரு மன அமைதி கிடைக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், மன அமைதி குறைபாடு தோலினுடைய தன்மையை பாதிக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி இந்த துளசி சேர்ந்த அந்த தீர்த்தத்தை நம்ம குடிக்கும் போது மன அமைதி கிடைக்குது. எப்படி அப்படின்னாச்சுன்னா, இந்த துளசியினுடைய நுண் வேதிப்பொருட்கள், தாவர வேதிப்பொருட்கள் எல்லாமே உடல்ல பல பகுதிகளுக்கு நன்மையை கொடுத்துட்டு இறுதியாக மூளைக்கு போகுது. மூளைக்கு போகும்போது மூளையின் உள் பகுதியில் இருக்கக்கூடிய பிட்யூட்ரி கிளாண்ட், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பைனியல் கிளாண்ட், இதனுடைய செயல்பாடுகளை தூண்டுறது மூலமா அந்த பைனியல் கிளாண்ட்ல இருந்து சுரக்கக்கூடிய செரோட்டோனின் ஒரு சுரப்பை அது இயல்பா சுரக்க செய்யறதன் மூலமாக தோல் மட்டும் இல்லாமல் உடம்பில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை முழுமையாக நீக்கக்கூடிய ஆற்றலை உடலுக்கு கொடுக்கறது இந்த துளசி. இந்த துளசியை நம்ம வந்து தலையில தேய்ச்சி குளிக்கிறதுனாலையும் இந்த பலன் கிடைக்கும். துளசி பொடியை உள்ள சாப்பிட்றதுனாலையும் இதே பலன் நமக்கு கிடைக்கும். அதாவது நம்ம இந்த துளசியை பொறுத்த அளவிற்கு துளசின்னு மட்டும் இல்லை, இந்த வாரம் பார்த்த எல்லா பொருட்களுமே நம்ம முன்னோர்கள் வந்து சாதாரணமா நமக்கு போற போக்குல இதற்காக அதற்காகன்னு கொடுத்தது கம்ப்ளீட்டா நம்ம உடலுடைய மொத்த சைக்கிளையுமே ஒரு பாதுகாக்கிற மாதிரியான பொருட்களா தான் இருந்திருக்குது. அதை இந்த வாரம் நீங்க திரும்ப சொன்னதுல மூலமாவும் நமக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்திருக்கு. ரொம்ப நன்றி டாக்டர். இந்த வாரம் முழுக்க மிக அருமையான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தோல் அப்படிங்கிறத சாளரம்னு சொல்லுவாங்க. நம்ம தோல்ல இருக்கிற ஒவ்வொரு துளைகளுமே ஒரு ஜன்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரம்பரிய மருத்துவத்துல தோல்ல உண்டாகிற நோய்களுக்கு வெளியே மட்டும் மருந்து கொடுக்க மாட்டாங்க, உள்ளுக்கும் கொடுப்பாங்க. அந்த வகையில தான் இந்த வாரம் உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு உணவுப் பொருளுமே உள்ளுக்கு சாப்பிட்டு குணப்படுத்துற மாதிரியான விஷயங்களா இருந்துச்சு. தோலுக்கு ஆரோக்கியம் பயக்கக்கூடிய உணவுப் பொருட்களா பார்த்தோம். இன்னைக்கு சமையல் டிப்ஸ் பகுதியில சத்யா வழங்குற 500 ரூபாய் மதிப்புடைய கிஃப்ட் வவுச்சர் வாங்க போற நேயர்கள் யாரு, அவங்க அனுப்பி இருக்கிற டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கு சத்யா வழங்கும் 500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் கூப்பனை பெறப்போகும் 2 அதிர்ஷ்டசாலி நேயர்கள் யாருன்னு பார்க்கலாம். ஆர் மாதவராமன் கிருஷ்ணகிரியிலேருந்து எழுதியிருக்காரு. புடலங்காய் சமைக்கும் போது அதனை பொடியா நறுக்கி கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு அதெல்லாம் சேர்த்து அதில் உள்ள நீர் வடிஞ்சிடும். அதுக்கப்புறமா அதை வந்து காயா செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா
அது ஜலதோஷம் பிடிக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல யுக்தி தான், பயன்படுத்தி பார்க்கலாம். அடுத்து ரேவதி எழுதியிருக்காங்க, அரிசியில புழுக்கள் வண்டுகள் அதெல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா 2-3 வரமிளகாய அதுல போட்டு வச்சோம் அப்படின்னா எத்தனை வருடங்கள் ஆனாலும் வண்டு புழுக்கள் வரவே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு நல்ல கான்செப்டோட சந்திக்கிறோம். வணக்கம்.